நினைத்தாலே முக்தியை தரும் முக்தி தலங்களில் முதன்மை தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் போற்றப்படுவதுதான் இந்த திருவண்ணாமலை. இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் வருவது அப்படிங்கிறது வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. அந்த அற்புதமான திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதற்கான சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அந்த அற்புதமான தினத்தில் திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை திருத்தலத்தில் மிகவும் முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது தான் இந்த கிரிவல வழிபாடு. திருவண்ணாமலை வருடத்தில் எல்லா நாட்களும் எந்த நேரமும் கிரிவலம் சென்றாலும் கூட அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட ரொம்பவே பிரபலமானதாக சொல்லப்படுவது இந்த பௌர்ணமி நாளில் கிரிவர வழிபாடு அப்படிங்கிறது தான். மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து வழிபடுவதை வழக்கமாகவே வைத்திருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமே வெளியிடும் அப்படின்னும், அந்த வகையில் இந்த மாத ஐப்பசி மாத கிரிவல நேரம் என்ன அப்படிங்கிறதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக பௌர்ணமி கிரிவலத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருவாங்க. சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செய்வதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம்.